எண் 7 அனிஸ்கா ஆர். அறிவணக்கம் வணக்கம். என் பெயர் ஆரஞ்சிகா. நான் பேச வந்த தலைப்பு சமூக உதவியாளர். சமூக உதவியாளர் என்பவர் சமுதாயத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறார். சமூக உதவியாளர் பலவரை படுகிறார்கள். எடுத்துக்காட்டாக விவசாயி, ஆசிரியர், மருத்துவர், செவிலியர், பால்காரர், தபால்காரர், காவலர், தீயணைப்பு வீரர் மற்றும் இராணுவ வீரர் பலர் என்று நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். இதில் நாம் மிகவும் நேசிக்கக்கூடிய சமூக உதவியாளர் இராணுவ வீரர். நாம் மட்டுமல்ல, நம்ம நாடை புதுக்கியவர் இராணுவ வீரர். இராணுவ வீரரின் ஏன் பிடிக்கும் என்றால் அவர்களும் உள்ள நல்ல குணங்கள் தான் காரணம். அவைகள் என்னவென்றால் நேரம் தவறாமை, கடமை தவறாமை, உயிர் பரிகாரம், பணிவு, பொறுப்புணர்வு, தேசப்பற்றி, உயிரை பணிய வைத்து செய்வது, கையெழுத்து பெறுவது கிடையாது. தவறுகளின் ஒன்று தட்டி கேட்பது போன்ற நல்ல பண்புகள் தான். இராணுவ வீரர் ஒரு நாடு அரண்மனைக்கும் அமைதி என்பது ஒவ்வொரு இராணுவ வீரரின் அர்ப்பணிப்பு கைநடிப்பால் தான் உண்டாகிறது. இராணுவ வீரர் நாட்டின் உண்மையான நாயகன். நம் தேச எல்லைகளை பாதுகாத்து எதிரிகளின் தாக்குகளிலிருந்து நம்மை காக்க தங்கள் உயிரை தியாகம் செய்ய தயங்காதீர்கள். இராணுவ வீரரிடம் விசுவாசம், மரியாதை, திறமை, கண்டனமற்ற சேவை, தைரியம் மற்றும் நேர்மை நிறைய இருக்கின்றது. இராணுவ வீரர் மக்களுக்கு மறைமுகமான உதவி, பேரிட நிவாரணம், எடுத்துக்காட்டாக தற்போது மழையில் பாதிப்பு ஏற்படும் போது உதவிகள் போன்றது. இராணுவ வீரர் பல மாநிலங்களில் இருந்து வந்து இராணுவத்தில் சேர்ந்து நாட்டுக்காக சேவை புரியவர்கள். பல ஊர்களிலிருந்து பல பாஷைகள் பேசுபவர்கள் ஒன்றிணைந்து நாட்டுக்காக சேவை செய்கிறார்கள். அவர்களின் மொழிகளின் தைரியம் அளிக்கக்கூடிய பாடல்களை பாடி உற்சாகமான போருக்கு செல்கிறார்கள். எடுத்துக்காட்டாக தமிழ்நாட்டிலிருந்து சென்ற இராணுவ வீரர் நம் பாரதியாரின் பாடலான அச்சமில்லை அச்சமில்லை அச்சமின்ன இல்லையே, உச்சி மீது வானேந்து வீழிந்த போகிடும், அச்சமில்லை அச்சமில்லை அச்சமின்ன இல்லையே என்று கூறிக்கொண்டு மனதில் தைரியம் வர வைத்து கொண்டு போகிறார். எனவே நாம் அனைவரும் நம்மொரு இடத்தில் இருந்து கொண்டு ஒவ்வொரு இராணுவ வீரரின் போற்ற வேண்டும். ஜெயின். நன்றி, வணக்கம்.